இன்றைய குடும்பங்களில் அநேக சமாதானத்தை இழந்து காணப்படுகிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்துக்குள் பிரச்சனைகளையே கொண்டு வந்து போடுகிற சாத்தானிய சக்திகள் குடும்பத்தில் அதிகமாய் இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள்ளாடி இருந்தே சத்ரு எழும்பிக் கொண்டிருக்கிறான். பிள்ளைகள் மாறி மாறி பிரச்சனை பண்ணுகிறார்கள். புருஷன் மனைவிக்கிடையே பிரச்சனை, குடும்பத்தாரோடு பிரச்சனை, கடன் பாரம் என்கிற பிரச்சனை, போராட்டம் என்கிற பிரச்சனை, வியாதி என்கிற பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் சமாதானத்தை இழந்து ஒவ்வொரு நாளும் எப்பொழுது எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பக்கத்தில் நீ வந்து அமர்ந்திரு, நான் உனக்கு சமாதானத்தை தருவேன். உன் கூடாரத்துக்குள் சமாதானம் கடந்து வரும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் கடந்து வரும். உன் புருஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் கடந்து வரும். உன்னுடைய தொழில ஒரு சமாதானம் கடந்து வரும். நீ என்னுடைய அருகிலே அமர்ந்திருக்கும் போது அந்த தெய்வீக சமாதானம் உன் கூடாரத்துக்குள் தங்கி தாபரிக்கும். என் சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொன்ன தெய்வம் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கூடாரங்களில் அலைந்து மோதிக்கொண்டிருக்கக்கூடிய சத்துருவின் கிரியைகளை அகற்றி என் சமாதானத்தை உன் கூடாரத்துக்குள் ஊற்றி கொடுக்க போகிறேன். இனி சத்துரு உன் குடும்பத்தை வேட்டையாடுவதில்லை. நான் உன் குடும்பத்தை பாதுகாப்போடு நான் வைத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.